guys, welcome to Anu's Kitchen and Lifestyle. Today's special இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஜூஸ் ஐட்டம்ஸ் தான். மாம்பழ ஜூஸ் என்னோட ஃபேவரட். மாம்பழ ஜூஸ் என் பசங்களோட ஃபேவரட். எங்க வீட்டுல மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மாம்பழ ஜூஸ் தான் பார்க்க போறோம். எப்படி ஈஸியா நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு mazza, slice, fruity இந்த டேஸ்ட்டை விட இன்னொரு லெவலே கிடையாது. அந்த லெவல்ல செய்யலாம். நம்ம சூப்பரா இருக்கும். வீட்லயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆல்ரெடி இந்த ஃப்ரூட்டி mazza இந்த கம்பெனிகள் எல்லாம் பண்ற அந்த மெத்தட் தான் நம்ம இதுல ஃபாலோ பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ்ல குறைஞ்சது ஒரு 1 வீக் ஆர் 10 days எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாம்பழ ஜூஸ் சாப்பிடலாம், மாம்பழ ஜூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதும் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க போலாம் கிச்சனுக்கு. நம்ம மாம்பழ சீசன் கிடைக்கிறப்ப தான் இந்த ஜூஸை நம்ம போட முடியும். எப்பயுமே மாம்பழ ஜூஸ் போடணுன்னா நல்லா பழம் பந்தனப்பள்ளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி விழுந்திருக்கு இல்லையா, அதுதான் நல்ல பழுத்த பழம். இதுதான் நமக்கு ஜூஸுக்கு நல்ல சூப்பரான ஒரு பழமாக இருக்கும். வாங்க எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழத்தை நல்லா நெடுக்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம மாம்பழத்தோட ஃபல்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், தோல் நீக்கிடணும். நமக்கு நல்ல பழுத்த பழத்துக்கு தோல் நீக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் ஒரு டிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸாக பழத்துக்குள்ளவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்படி பிரிச்சிங்கன்னா பாருங்கள், அந்த ஸ்லைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்பயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஸ்லைஸை அப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடு. நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப தோல் மட்டும் நம்ம கையில் இருக்கும், மற்றபடி அந்த ஃப்ரூட்டு பழம் எல்லாமே அழகாக சூப்பராக கட் ஆகி விழுந்துடும். இது நம்ம நல்லா பழுத்துட்டு இருக்க பழத்துக்கு எடுக்கிற மெத்தட் இது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மாம்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மாம்பழத்தில் தான் செய்யணும் இல்லை, நீங்க எந்த டைப்ஸ் ஆஃப் மாம்பழம், பந்தனப்பள்ளி எந்த டைப்ல உங்களுக்கு மாம்பழம் கிடைக்குதோ எல்லா டைப்லயும் செய்யலாம். இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிக் என்னன்னா, இந்த மாம்பழம் ஜூஸ் பண்ணணும்னா மாம்பழம் இனிப்பா இருக்கும். பட் நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி லைட்டா புளிப்போட ஒரு இனிப்பு சுவையோட அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ அதை தான் எப்படி செய்யறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன டிக்கு, அது எப்படி செஞ்சா அந்த டேஸ்ட் வரும் அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. ஸோ இதோட நான் செகண்ட் ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஐசிங் க்யூப் எடுத்துக்கோங்க. ஐஸ் எடுக்கிற க்யூப்பு இல்லை கரண்டி, குழம்பு ஊற்றுற கரண்டி கூட எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பழத்தை நல்லா அழுத்தமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வழித்து எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட நம்ம மாம்பழத்தை நம்ம எடுத்துடலாம். அதுவுமே கூட ஈஸியான மெத்தடு தான். இது கொஞ்சம் காயாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். மாம்பழம் ஜூஸ் பொறுத்த மட்டும் நல்ல பழம் நல்லா பழுத்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல சூப்பரான இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இது இல்லாட்டா கூட நீங்கள் குழம்புத்துற கரண்டி, ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூனில் கூட நம்ம அதை ஸ்கோப் பண்ணி நல்லா அழுத்தி தள்ளி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பழத்தை கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நான் அந்த டிக் சொல்கிறேன் பாருங்கள். மாங்காய் இருக்குல்ல, காயாக இருக்கு இல்லையா, அது ஒரு ஆஃப் மாங்காய் எடுத்துக்கோங்க. காயாகவே இருக்கிறத எடுத்து நம்ம நடுவில் இருக்கிற இந்த இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம காய் சீவலில் தோலை நீக்கிடலாம். இந்த மாங்காய் இதோட நம்ம ஆட் பண்ணணும். இது மாங்காய் புளிப்பு சுவை கொடுக்கும். நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்துக்கோங்க. எனக்கு மாங்காய் இருந்துச்சு, இன்னும் பெரிய மாங்காய் கூட இருந்துச்சு பட் ஆனால் குழம்புக்கு போட்டு காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜூஸுக்காண்டி நான் ஒரு ஆஃப் மாங்காய் மட்டும் நிறுத்தி வச்சுருந்தேன். ஆக்சுவலி இந்த மாங்காய்க்கு ஒரு மாங்காய் போட்டாலுமே சரியாக தான் இருக்கும். பட் என்கிட்ட ஆஃப் மாங்காய் தான் இருக்குது. நீங்கள் 2 மாங்காய் 3 இப்போ நான் பந்தனப்பள்ளி பழம் 3 பழம் 3லேருந்து 4 பழத்துக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு மாங்காய் காய் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும், சரியான அளவு. ஸோ என்கிட்ட ஆஃப் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு நம்மளோட இந்த பல்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து எல்லாத்தையும் காய் பழம் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். எதுவுமே நான் இதோட ஆட் பண்ணல. தண்ணி நம்ம நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து நம்ம பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஏன் இப்படி பண்ணுறோன்னா ப்ரிசர்வேட்டிவ். நமக்கு வந்து ஒரு 10 days இருந்தாலுமே இந்த ஜூஸ் வந்து கெடாது. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரூட்க்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் 2லேருந்து 3 cups சுகர் போட்டேன். அப்போவுமே எனக்கு சுகர் பத்தலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பட் இப்போ சேர்க்குறப்ப வந்து நல்லா அந்த மாம்பழமும் அந்த ஜூஸும் வந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் எவ்வளோ கொதி வந்துருச்சு. நான் கொஞ்சம் பெரிய பேனை வைக்காத போயிட்டேன். பட் பழம் வந்து திட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் திட்டமான ஃபேன் தான் வச்சேன். நீங்கள் வந்து பெரிய பாத்திரமாக கூட வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து நமக்கு நல்லா அந்த மாம்பழம் வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் இன்னுமே நமக்கு சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து டபுள் லேயர் ஃபில்டர் இது நல்லா பெஸ்ட்டு. இது சூப்பராக இருக்கும். அந்த மாம்பழத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிட்டு போகிறோம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த பல்ஸ் வரைக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். ஜூஸ் தனியாக, அந்த பல்ஸ் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்த பழத்தையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபில்டர் ஆகிட்டு அந்த அந்த மாம்பழத்தை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிறதுனா தனி ஸ்பெஷலுங்க. நம்ம வெளியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டுக்கு வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. நமக்குமே ஒரு மனசு திருப்தியாக மன நிறைவாக இருக்கும். நம்மளோட கையாலே நம்ம செஞ்சு நம்மளே சுத்தமாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஜூஸ் தான் இது. நம்ம ஏன் இந்த மாதிரி ஹீட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணால் ப்ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து டே 1ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளானாலுமே இந்த டேஸ்ட்டு ஃப்ரெஷ்னஸ்ஸு எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. பாருங்கள் இதை வந்து மிக்ஸில் வந்து நல்லா பல்ஸ் விட்டாச்சு. பாருங்கள் இந்த பேஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம இதை வந்து இதனோட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த வாட்டரையும் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஏன் நான் அதை ஃபில்டர் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணேன் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் மிக்ஸில் அடிக்கிறப்ப மேலெல்லாம் தெரிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா, அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அந்த ஷைன் லுக்கோட நமக்கு மாஸா ஸ்லைஸு அதில் கிடைக்கிற அந்த அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நான் உங்களுக்கு நீங்களே ஃபில்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்லையுமே கூட வாயில் எந்த ஒரு பழத்தோட நார் சக்கை எதுவுமே தென்படாது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஷைனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். மொத்தத்தையும் ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நாரெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஸ்பூனில் வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் எசன்ஸ்லாம் நமக்கு கீழே இறங்கிட்டு இதை நம்ம வேண்டாம். இது வந்து தூக்கி வெளியே போட்டுருங்க. இதோட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட் ஸ்ட்ரக்சர் வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக. இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுன்றப்ப ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி கூட நம்ம இந்த ஃப்ரூட்டியை அடித்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இப்பயே ஒரு வாட்டியே நான் வந்து கலந்து வச்சிடுறேன். நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். எனக்கு சுகர் வந்து நான் போட்டிருந்ததுனால கரெக்டாகவே இருந்துச்சு. கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்ட்ரா இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன் இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணுற அளவுக்கு சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு. நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே கூட இந்த மேகம் ஜூஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ்க்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட நம்ம வேணும்னா கலருக்காண்டியும் கான்ட்ராஸ்டாக நம்ம கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபுட் கலர் கூட வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு மேங்கோவில்
மேங்கோ மிக்சடு இந்த மாதிரி வந்து கிடைக்குது லிக்விட் பேஸில். நான் வந்து இது கலருக்காண்டியும் ப்ளஸ் நான் அந்த புளிப்பு சுவை சொன்னேன் இல்லையா, அந்த புளிப்பு சுவை வந்து இதில் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மேங்கோ லிக்விட் வந்து நமக்கு அந்த மாங்காவில் இருக்கிற அந்த புளிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைன்னா இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா மாங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆஃப் மாங்காய் இருந்ததுனால நான் இன்னும் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து அந்த புளிப்பு சுவைக்காண்டியும் தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். கலருக்காண்டியும் இல்லை. இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மாங்காவை இன்னும் ஒரு ஆஃப் மாங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மாங்காய் ஜூஸ், மாம்பழம் ஜூஸு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மாசா பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நீங்கள் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நீங்களே பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் நீங்கள் செய்வீங்க, வெளியே வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சருமே பாருங்கள், நான் ஊற்றுறப்ப காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அந்த சூப்பராக அதே மாதிரியே வருது. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெளியில் கிடைக்கிற மாதிரி மாசா வீட்லேயே தயார் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து 10 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். 10 டேஸ்க்கு மேலே நல்லாயிருக்கும். நான் 10 டேஸ்லாம் வச்சதில்லை. ஒரு 1 வீக் நான் வச்சு சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். நான் ஆரஞ்சும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். நேச்சுரலில் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் மார்னிங் எழுந்த உடனே டிஃபன் செய்யறதுக்கு முன்னாடியே நான் அந்த மாம்பழ ஜூஸ் வந்து போட்டு வச்சுட்டேன். பசங்களுக்கு தெரியாது, அவங்க ஃப்ரிட்ஜும் திறந்து பார்க்கல. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ 11:30 அப்படி ஆகுது டைமு. ஸோ இப்போ தான் நான் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக குஷியாக உட்காந்துருக்குங்க எல்லாம். ஸோ மாம்பழ ஜூஸ்னால் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் எங்கள் வீட்டில். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்குறப்ப மன நிறைவோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான மாம்பழ ஜூஸ் தயாராகிடுச்சு. குளுன்னு அவ்வளோதான். நம்ம குட்டீஸ்க்கு வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாம்பழ ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு. நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு காலி பண்ணுறீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் சீக்கிரம் கேடாது. நீங்க நல்லா சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி நம்ம அனுஸ் கிச்சன்ல போட்டாச்சு. ஹாப்பியா சம்மரை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வெளியில போகாம வீட்லயே சூப்பரான மாம்பழ ஜூஸ் ஸ்லைஸ்ன்னு எடுத்துக்கலாம், மாசான்னு எடுத்துக்கலாம், ஃப்ரூட்டி எனி டைப்ஸ் ஆஃப் மாம்பழ ஜூஸ் ஆனா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.